எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராகவே இருக்கிறார். கர்த்தரின் ஆவியானவர் அவருடைய ஜனத்தை ஒரு நாள் வெட்கப்பட விட மாட்டார். ஆவியானவர் எங்கு உண்டு அங்கு விடுதலை உண்டு. இந்த நாளிலுமாய் தேவனை கர்த்தர் நமக்கு நன்மை செய்கிறவராகவே இருக்கிறார். மார்க் சுவிசேஷம், மார்க் நற்செய்தி 14ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கின்ற பொழுது, அவர் பெத்தானியாவில் குஷ்டரோகியாய் இருந்த சீமோன் வீட்டிலே போஜன பந்தி இருக்கையில் ஒரு ஸ்திரீ விலையேற பெற்ற நலதம் என்னும் உத்தம தைலமுள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அதை உடைத்து அந்த தைலத்தை இயேசுவின் சிரசின் மேல் ஊற்றினாள் என்று சொல்லி பார்க்கின்றோம். இயேசு பெத்தானியாவில் தொழு நோயாளர் சீமோன் இல்லத்தில் அவர் இருக்கின்றார். அங்கே பந்தியில் அமர்ந்திருந்த பொழுது இலாமிச்சை நறுமண தைலம் கொண்ட படிகை சிமிழுடன் ஒரு பெண் அங்கே வருகிறார். அந்த தைலம் களப்பற்றதாய் விலை உயர்ந்ததாகவும் இருந்தது. அவர் அப்படிகை சிமிழை உடைத்து இயேசுவின் தலையிலே ஊற்றினார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் எவ்வளவு நல்லவர் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நல்ல கவனிங்க. வேதம் ரொம்ப அழகாய் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவானவர் தொழுநோயாளியாய் இருந்து விடுதலை பெற்ற சீமோன் வீட்டிலே அவர் விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிறார். பந்தியில் அமர்ந்திருக்கிறார். இயேசு அந்த வீட்டில் இருக்கிறார் என்று தெரிந்தவுடனே அங்கே ஒரு அம்மா வருகிறார்கள். கண்ணீரோடு கூட வருகிறார்கள், வேதனையோடு கூட வருகிறார்கள். வருகிற சும்மா வரலங்க, அவர்கள் கையிலே ஒன்றை கொண்டு வருகிறார்கள். இலாமிச்சை என்ற ஒரு நறுமண தைலத்தை கொண்டு வருகிறார்கள். அதன் விலை அந்த நாட்களிலே சீசர்கள் சொல்லுகிறார்கள், ஜனங்கள் சொல்லுகிறார்கள், அது 300 பணத்திற்கு அது ஒப்பாய் இருக்கிறது என்று சொல்லி. அவர்கள் சொல்லுகிறார்கள், அது 300 பணத்திற்கு ஒப்பாய் இருக்கிறது என்று சொல்லி. அப்போ அந்த நாட்களிலேயே கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே அந்த அம்மா பாருங்களேன், நான் விசுவாசித்து நான் சொல்லுகிறேன், பயங்கரமான பணக்காரர் என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. ஏன்னா அவங்க அந்த சென்ட் பாருங்களேன், அதாவது நறுமண தைலம் இருக்கு பாருங்களேன், அந்த நறுமண தைலத்தை அவர்கள் கொண்டு வந்து இயேசுவின் தலையிலே ஊற்றுகிறார்கள். நல்ல கவனிங்க. நறுமண தைலத்தை ஆடைகளிலே லைட்டா பூசுவதற்கு பயன்படுத்துவோம், சரீரத்தில் லைட்டாக பூசுவதற்கு பயன்படுத்துவோம். ஒரு சின்ன ஒரு குட்டி பாட்டில் இருந்துச்சுன்னா கிட்டத்தட்ட 6 மாதத்திற்கு அதை பயன்படுத்துவதற்காக நம்ம வைத்து கொஞ்சம் கொஞ்சமாக யூஸ் பண்ணுவோம். அப்படித்தானே. ஆனால் அந்த நாட்களிலேயே விலை உயர்ந்ததை அந்த அம்மா கொண்டு வந்து அந்த படிகை சிமிழை உடைத்து ஊற்றுவதை பார்க்க முடிகிறது. இதிலிருந்து ஒரு சத்தியத்தை எனக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். உன்னிடத்தில் இருக்கிறதை நீ தேவ சமூகத்தில் ஊற்றுகிற பொழுது நல்ல கவனித்துக் கொள்ளுங்கள், உன் ஊற்றுக்கள் ஊறிக்கொண்டே இருக்கும் என்று ஆண்டவர் சொன்னார். உன்னிடத்தில் இருக்கிறதை தேவ சமூகத்தில் ஊற்றுங்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை இன்றைக்கு எனக்கு ஆண்டவர் கொடுத்தாருங்க. நிறைய நேரங்களில் நம்முடைய பிரச்சனை என்ன அப்படின்னா, உலகத்தில் இருக்கிற கவலைகளை கொண்டு வந்து நமக்குள் அதை வைத்து 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 அதை ஊற்றுகளாக மாற்றி அதை ஊற்றாய் நாம் என்ன செய்கிறோம், பெருக்கெடுக்கும்படியாக அதை குறித்தே சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். கவலைகள் பெருகுகிறது நம்முடைய வாழ்க்கையில், தரித்திரங்கள் பெருகுகிறது நம்முடைய வாழ்க்கையில். தரித்திரம் என்ற ஊற்றை பெருக பண்ணுகிறோம், கவலை என்கிற ஊற்றை பெருக பண்ணுகிறோம், வேதனை என்கிற ஊற்றை பெருக பண்ணுகிறோம் நம்முடைய வாழ்க்கையில். நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. இப்படிப்பட்ட பொல்லாத ஊற்றுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதையே பேசி 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 நம்ம பெருக பண்ணுகிறவர்களாக இருக்கிறோம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கும் எனக்கு என்ன சொல்லுகிறது தெரியுமா? தேவன் அநேக தாளந்துகளை நமக்கு கொடுத்து இருக்கிறாருங்க. அந்த தாளந்துகள் நமக்குள் இருந்து அது ஊற்றாய் புறப்பட வேண்டும் என்றால் அது அநேகருக்கு பிரயோஜனமாய் இருக்க நாம் விரும்ப வேண்டும். ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இன்னைக்கு அநேகர் பார்த்தீங்கன்னா மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பதிலே சோர்ந்து போவதை நாம் பார்க்க முடிகிறது. தாளந்துகள் அதிகம் இருக்கிறது நம்முடைய வாழ்க்கையில். இந்த தாளந்துகளை அடுத்தவர்களுக்கு பிரயோஜனப்படும்படி கற்றுக் கொடுக்கின்ற பொழுது நம்மிடத்திலும் தாளந்து பெருகிக் கொண்டே இருக்கும். நீங்கள் மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறீங்க பார்த்தீங்களா, மற்றவங்க வாழ்க்கைக்காக ஊற்றுகிறீங்க பார்த்தீங்களா, அதை ஊற்றுகிற பொழுது அவர்களும் கற்றுக்கொண்டு மற்றவர்களுக்கு அவர்கள் அதை கொடுக்கும்படியாக. ஸோ இந்த ப்ராசஸ் பாருங்களேன், அது நடந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். 5 தாளந்தை பெற்றவன் இன்னும் 5 தாளந்து சம்பாதித்தான். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, நமக்குள் இருக்கிற தாளந்துகளை நாம் மறந்து பயன்படுத்தாமல் உலகத்தினுடைய நெருக்கங்களை நமக்குள் வளரவிட்டு அந்த நெருக்கத்திலே நாம் நெருங்கி வம்பா வீணாய் போய்விடுகிறோம்.
நெருக்கங்கள் உண்டு உலகத்தில். அது நம்முடைய இருதயத்தை நெருக்குவதற்கு நாம் அனுமதி கொடுக்கிறபடியினாலே நமக்குள் இருக்கிற தாளந்துகள் என்னவென்று தெரியாமல் போய்விடுகிறது. நம்முடைய அபிஷேகம் என்னவென்று தெரியாமல் போய்விடுகிறது. நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற ஆசீர்வாதங்கள் என்னவென்று தெரியாமல் போய்விடுகிறது. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நன்றாய் கவனியுங்கள். நாம் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும்படியாய், உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கும்படியாகத்தான் கர்த்தர் நம்மை உண்டாக்கி வைத்திருக்கிறார். நீங்கள் பூமிக்கு உப்பாக இருக்கும்படியே உண்டாக்கி வைத்திருக்கிறார். ஸோ பூமிக்கு வெளிச்சமாகவும் பூமிக்கு உப்பு என்று தேவன் நமக்கு சொன்னார். பாருங்களேன், இவ்வளவு பெரிய விஷயத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார் என்றால் நம்ம சாதாரணமானவர்கள் அல்ல. வெளிச்சமாய் இருப்பீர்கள் என்ன அர்த்தம்? உங்களுக்கு கர்த்தர் வெளிச்சத்தை வைத்திருக்கிறார். பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள் என்றால் என்ன அர்த்தம்? உங்களுக்கு தேவன் உப்பாய் அவர் வைத்திருக்கிறார். நீங்கள் மற்றவர்களுக்கு சுவை கொடுக்கும்படியாய், மற்றவர்களுக்கு நீங்கள் பார்வை கொடுக்கும்படியாய், மற்றவருடைய வாழ்க்கையை உயர்த்தும்படியாய். இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியங்க. சில நேரம் நம்ம நினைப்போம், நமக்கு எதுக்கு அவன் ஏன் எப்படி போனால் நமக்கு என்ன, நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துட்டு போய்கிட்டே இருப்போம். இல்லைங்க, நீங்களும் நானும் கிங் மேக்கர்ஸாக தேவனால் உயர்த்தப்பட்டு இருக்கிறோம். உருவாக்குகிறவர்களாய் தேவனால் உயர்த்தப்பட்டு இருக்கிறோம். ராஜாவை அபிஷேகம் பண்ணுகிற கிருபையை நமக்கு ஆண்டவர் தந்திருக்கிறார். நல்லா கவனிக்கணும் இந்த வார்த்தை. சாமுவேல் தீர்க்கதரிசியை அன்னாள் கேட்டார்கள். அன்னாளின் விருப்பம் என்ன, அன்னாளின் திட்டம் என்ன? என் நிந்தை நீங்க வேண்டும் என்று சொல்லி அன்னாள் விரும்பினார்கள். ஒரு பையன் பிறந்தால் போதும், என் நிந்தை நீங்கிவிடும். ஒரு பையன் பிறந்தால் போதும், என் கவலை நீங்கிவிடும். இன்றைக்கு இதற்காகத்தான் அநேகர் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஒரு குழந்தை தாங்க ஆண்டவரே, என் கவலை போய்விடும். குழந்தை வந்ததுக்கு அப்புறம் குழந்தைக்காக கவலைப்பட வேண்டியதாக இன்னைக்கு மாறிவிடுகிறது. அப்படித்தானே நிறைய நேரங்களில் நம்ம சிலதை விரும்பி கேட்போம். பாருங்களேன், அது கிடைச்சிடும், உண்மைதான், இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் கிடைத்ததுக்கு அப்புறம் அதற்காக ஓடி 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 கர்த்தருடைய திட்டத்தை நம்ம இழந்துருவோம். அப்ப தேவன் என்ன திட்டம் வைத்திருக்கிறார்? நமக்குள் தேவனுடைய மகிமையை உண்டாக்கி வைத்திருக்கிறவர் அதை பகிர்ந்து கொடுக்கும்படியாக அது ஊறிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நல்ல கவனிங்க. நீங்கள் எதில் ஸ்பெஷலாக இருக்கிறீர்களோ, எதில் நீங்கள் திறமை உள்ளவர்களாக இருக்கிறீர்களோ அதை நீங்கள் உங்களுக்காகவும் பயன்படுத்த வேண்டும். மற்றவர்களுக்கு அதை காண்பித்து கற்றுக் கொடுக்கும்படியாக நீங்களும் நானும் பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். வாசனை நிரம்பிய விலை உயர்ந்த தைலம் அவளிடத்தில் இருந்தது. அதை கொண்டு வந்து இயேசுவின் தலையில் ஊற்றுகிறாள். மற்றவள் பார்வையில் வீண் என்று தெரிந்தது. இவள் ஒரு பைத்தியக்காரி என்று சொன்னார்கள், இவள் ஒரு ஏமாளி என்று சொன்னார்கள், விற்று எத்தனைய தரித்திரர்களுக்கு கொடுத்திருக்கலாம் என்று சொன்னார்கள். நல்ல கவனி இந்த வார்த்தை. அவளோ இல்லை இல்லை, என் தேவனுக்கு என்று சொல்லி அந்த நறுமண தைலத்தை கொண்டு வந்து தேவனுடைய தலையிலே ஊற்றினாள். நீங்களும் நானும் தேவனுக்காக பயன்படுவதற்காக தாளந்துகளை பெற்றிருக்கிறோம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, சோர்ந்துராதீங்க, முடங்கிறாதீங்க. நம்ம உலகத்துக்கு தேவை கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தும்படியாய். கர்த்தர் நம்மை கொண்டு பெரிய காரியம் செய்ய தீர்மானித்திருக்கிறார், புரிந்து கொள்ள வேண்டும். வாசனை திரவியமாய் நம்மை ஆண்டவர் வைத்திருக்கிறார். வாசனை வீசுகிறதாய் நம்மை ஆண்டவர் வைத்திருக்கிறார். நமக்கு அப்படிப்பட்ட கிருபை மகிமை தேவன் கொடுத்து வைத்திருக்கிறார். அது நமக்கு மற்றவர்களுக்கும் நீங்கள் ஊற்ற ஊற்ற ஊற்றதாங்க உங்களுக்கு புதிய வெளிப்பாடுகள் வரும், புதிய புதிய ஆசீர்வாதங்களில் காண்பீர்கள். நான் நல்ல கவனிங்களேன், இதை நான் உணர்ந்து தான் சொல்கிறேன். நான் ஒவ்வொரு நாட்களும் தேவ சமூகத்தில் பெற்றுக்கொள்ளுகிற வார்த்தைகளை அப்படியே கொட்டிடுவேன். அடுத்தது புதிய வார்த்தையை ஆண்டவர் தருவார், புதிய வார்த்தையை ஆண்டவர் தருவார். அதை கொட்ட 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 அநேகருக்கு அது ஆசீர்வாதமை விதைக்க விதைக்க விதைக்க, வார்த்தைகளை மட்டுமல்ல கிடைக்கின்ற பொருளாதாரத்தையும் அநேகருக்கு அதை விதைக்க விதைக்க கர்த்தர் அதை உண்டாக்கி கொண்டே இருக்கிறவராகவே இருக்கிறார். நல்ல கவனிக்கிற இந்த வார்த்தை. ஈசாக்கு தோண்ட 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 தண்ணீர் தான், உன் வாழ்விலை தோண்ட தோண்ட அற்புதங்கள் தான், நீ ஊற்றிக்கொண்டே இரு, அவ்வளவுதான். ரெபெக்காள் ஊற்ற ஆரம்பித்தாள், ஈசாக்கின் குடும்பத்திற்கு வந்து சேர்ந்தாள். உன் வாழ்க்கையை கர்த்தருடைய மகிமையை ஊற்ற 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 நீரும் குடியும் ஒட்டகங்களும் குடிக்கட்டும் என்று சொல்லி ரெபெக்காள் ஊற்ற 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 ஆபிரகாமின் மருமகளாய் அவள் மாறினாள். செல்வ சீமானின் மருமகள் அவள். நல்ல கவனிங்க, ஊற்றுவதை நிறுத்தி விடாதிருங்கள், ஊற்றுவதை நிறுத்தி விடாதிருங்கள். ஊற்றிக்கொண்டீர்கள் நன்மையான காரியங்களை, பேசிக்கொண்டீர்கள் நன்மையான காரியங்களை, மற்றவர்கள் பிரயோஜனம் உண்டாகும்படியே பேசிக்கொண்டிருங்கள். ஒரு கூட எண்ணெய் தான் இருந்தது, அநேக வெற்று பாத்திரங்களை ஊற்றும்படியாய் ஊற்ற ஆரம்பித்தாள், நிரம்பிக் கொண்டே இருந்தது. நல்ல கவனிங்க, அது ஊற்ற 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 என்ன அர்த்தம் என்றால், நம் மற்றவர்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கும்படியாய் கர்த்தர் நம்மை அபிஷேகம் பண்ணி இருக்கிறபடினாலே நம் 4 பேருக்கு
கர்த்தருடைய மகிமையை வெளிப்படுத்தி கொண்டே இருப்போம். தரித்திரத்தை பேசாதீர்கள், கவலைகளை பேசாதீர்கள், பிரச்சனைகளை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளாதீர்கள். கர்த்தர் நம்மிடத்தில் கொடுத்திருக்கிற நன்மைகளை நீங்கள் ஊற்றிக்கொண்டே இருங்கள். வாழ்வு ஆசீர்வாதங்களால் நிரம்பிக் கொண்டே இருக்கும். பிதாவே, எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. கிருபை தாங்குவதாக நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.